இன்னும் எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் கீழே வேலை செய்யறது? சொந்தமா ஒரு தொழில் தொடங்குவோம். நம்ம ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு தெரியுமா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நமக்கு அங்க ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கவே இருக்காது. நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கு பணம் கிடைக்காது. நம்ம மேல் அதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் பிரஷரை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, சொந்தமா தொழில் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அங்கேயும் நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்கணும். அங்கேயும் நீங்க நினைச்ச அளவுக்கு வருமானம் சில மாசம் வரும், சில மாசம் வராது. நீங்க நினைக்கிறத அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ உங்களால நிறுத்த முடியாது. வேலை செய்யும் போதாவது சாட்டர்டே சண்டே லீவு கிடைச்சது. இங்க 24 மணி நேரம் 7 நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா சொந்தமா ஒரு தொழிலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க விஷயம் அது கிடையாது. எது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத விஷயம். இப்போ ஒருத்தர் கீழே நீங்க வேலை செய்யறது செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துச்சு அப்படின்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா இங்க யாருமே ஓனர் கிடையாது. எல்லாருமே யாராவது ஒருத்தருக்காக தான் வேலை செஞ்சுட்டு. இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் எப்படி அச்சீவ் பண்றது? முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இந்த பிரச்சனைங்க எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் உங்க மூளையில ஏதோ ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ வர்த்தா தான் பண்ணிட்டு இருக்க, பண்ணு அப்படின்னு. அது கிடைக்கிற வரைக்கும் தேடுறதுல எந்த விதமான தப்புமே இல்லை.